அதிமுக உருட்டி மிரட்டி பிரட்டி உங்களுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க. இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி ஆகும்னு நினைக்கிறீங்களா? உருட்டி மிரட்டி பிரட்டி அப்புறம் வெற்றி அப்படின்ற ஒரு பேருக்கு நாங்க இன்னைக்கு சொந்தக்காரர் ஆக போறோம். களம் எங்களுது, அதை காலமும் எங்களுக்கு கொடுக்க போறதுன்றதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சோன்னு ஏன் இவ்வளவு பதட்டம், இவ்வளவு நடுக்கம்? பதட்டம் இல்ல சார், வெளிப்படையா தெரியுது நீங்க எடப்பாடி அவர்கள் மிரட்டி தான் இந்த கூட்டணி கொண்டு வந்திருக்கீங்க. சூப்பர். கூட நாங்க மிரட்டும் போது நீங்க தான் அடியாளா இருந்தீங்களா? பல அரசியல் விமர்சகர்கள் அந்த கருத்தை தான் வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 2021 தேர்தலுக்கு அப்புறம் இந்த கூட்டணிக்கு விருப்பமே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு வார காலத்துக்குள்ள இந்த கூட்டணி எப்படி நடந்துச்சு? நான் ஒரே விஷயம் சொல்றேன், அரசியல் விமர்சகர்கள் இல்லை, திமுகவுடைய கிளை இயக்கம். அதெல்லாம் திமுக காரங்கிட்ட எதையாவது ஒரு பேசுவான், திமுக காரங்க யார்ட்டையோ ஒரு ஆள்கிட்ட ஃபோன் பேசி நீ இதை பேசு, உனக்கு இவ்வளோ அமௌண்ட் பெரும்பட்டு பேடிஎம் பேமெண்ட் ரூபாய் 1000 அப்படின்னா அவன் கட்டத்தையும் பேசுவான். இன்னைக்கு தமிழ்நாடை காப்பாற்றக்கூடிய இடத்துல ஒரு பெரிய அளவில் மருத்துவர்களாக இன்னைக்கு நாங்கள் செயல்படுறோம். தமிழகம் நோய்பட்டு போச்சு, மெதப்புல திரியிறான், அவனுக்கு திமிரு ஆணவம். படர் தாமரை அந்த மாதிரி நோய் ஏதாவது பட்டுருச்சா சார்? இந்த மாதிரி நோய் இருக்குது மக்களுக்கான நோய் என்னன்னா, சூரியன் பட்ட நோய் கிருமிலாம் போயிடும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த சூரியனால நோய் தான் வருது. நீங்க உடனே படர் தாமரையா என்ன? இல்லை சார், போர்ட் சட்டம் திருத்தம் கொண்டு வந்தீங்க. அதன் தொடர்ச்சியா மேற்கு வங்கத்தில் இப்போ கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. எந்தெந்த மாநிலங்கள் வேண்டான்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு விலக்களிக்கலாம்ல, ஏன் விலக்களிக்கலாம்? நான் கேட்குற ஒரே கேள்விக்கு, இந்த வக்ஃபு போர்டால என்ன பிரச்சனை? நான் முஸ்லிம்ஸை ஏன் வக்ஃபு போர்டுக்குள்ள வைக்கணும்? யார் வைக்கிறேன்னு சொன்னா? நீங்க தான் சொல்றீங்க. இல்ல, நான் கேட்பது ஒரு கேள்வி. இப்போ இதுவரையில போர்டு அமைக்கப்பட்டிருக்கா? தமிழ்நாடு அரசு போர்டு போட்டிருக்காங்க, மெம்பர்ஸ்லாம் ஒழுங்கா போட்டு எல்லாம் முடிச்சிச்சா? இந்து அறநிலையத்துறையில இல்ல சபரிமலை கோயில இல்ல திருப்பதி கோயில ஸ்ரீரங்கம் கோயில இந்து அல்லாதவர்களை பணி அமர்த்தினா என்ன பிரச்சனை? இல்ல, பணி அமர்த்தாம இருக்காங்க நினைக்கிறீங்க? இல்ல, அமர்த்தல. 3வது முறை ஆட்சிக்கு வந்துட்டோம் சார். உங்களுடைய பேச்சுப்படி மனித குலசாமி மோடிஜி அவர்களுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தப்ப சொன்னாரு, நீங்க மீனவர்கள் தைரியமா போங்க, இலங்கை ராணுவம் உங்களை கைது பண்ணாது, உங்களை தொடாது அப்படின்னு சொன்னாரு. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது வரைக்கும் 28 மீனவர்கள் கைது பண்ணியிருக்காங்க சார். நான் இதற்கான விடையை சொல்றேன். சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜக இளைஞரணி சேர்ந்த வழக்கறிஞர் திரு ஹரிஹர ராஜா அவர்கள். சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். இறுதியாக அதிமுக உருட்டி மிரட்டி பிரட்டி உங்களுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க. இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி ஆகும்னு நினைக்கிறீங்களா? உருட்டி மிரட்டி பிரட்டி அப்புறம் வரட்டி என்னங்க சார்? என்ன சார் மிரட்டாமையா? இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு எல்லாருக்கும் இந்த ஒரு பெரிய ஒரு அச்சம். இன்னைக்கு ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி பெரிய அளவில் ஃபார்ம் ஆயிடுச்சு. வெற்றி அப்படின்ற ஒரு பேருக்கு நாங்கள் இன்னைக்கு சொந்தக்காரர் ஆக போகிறோம். களம் எங்களுது, அதை காலமும் எங்களுக்கு கொடுக்க போகிறதுன்றதெல்லாம் தெரிய ஆரம்பித்தோன்னு ஏன் இவ்வளோ பதட்டம், இவ்வளோ நடுக்கம்? பதட்டம் இல்லை சார், வெளிப்படையாக தெரியுது நீங்கள் எடப்பாடி அவர்கள் மிரட்டி தான் இந்த கூட்டணி கொண்டு வந்திருக்கீங்க. சூப்பர். கூட நாங்கள் மிரட்டும் போது நீங்கள் தான் அடியாளா இருந்தீங்களா? நாங்கள் அடியாள் இல்லை சார். அவர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களுடைய ப்ரெஸ் மீட்லேயே அவருடைய மூஞ்சி இருக்குமா? எடப்பாடி உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா? இல்லை, முகம் இருக்குமா இருக்குது, நம்ம பார்க்க முடியுதுல்ல சார். அரசியல்வாதிகள் இந்த காலகட்டத்தில் சிரிக்கக்கூடியவங்க. டாக்டரா சார் நீங்கள்? டாக்டர் கிடையாது சார், டாக்டரா இருக்கணுமான்னு தேவை கிடையாதுல்ல. முகம் இருக்கமா இருந்தால் நாங்கள் மிரட்டணும். இல்லை, அப்படிதான் நடந்து. நாங்கள் அடியாளா சார்? அப்படிதான் திமுக சார். நான் பொன்முடியா சார்? நான் உதயநிதி அண்ணா சார்? அதெல்லாம் இழுக்க வேண்டாம்ல சார். நான் கேட்க சார், மிரட்டுறதுன்னா இவங்க தானே சார் மிரட்டிட்டு இருக்காங்க. நேற்று பார்த்தீங்களா, ஒரு காவல்துறை அதிகாரி அவர் நிற்கிறாரு பாதுகாப்புக்கு, குடிச்சு போட்டு திமிரில் போய் அந்த போலீஸ்காரனை அடிக்கிறது, அவங்கள உதைக்கிறது. காவல்துறைக்காரங்க என்னவோ கத்துறாங்க ஒரு பக்கம், இந்த பக்கம் துப்புரவு பணியாளர்கள் துப்பிட்டு போகிறாங்க. நேற்று அம்பேத்கருக்கு ஒரு சமப்பந்தி போடுறாங்க அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு. அந்த சமப்பந்தி விருந்தில் ராஜகண்ணப்பன் அவர் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்றாரு. சுற்றி பார்த்தா ஆளே இல்லை. சமப்பந்தின்னு என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. அங்கே இருக்கக்கூடிய அந்த துப்புரவு பணியாளர்களும் துப்பிட்டு போகிறாங்க. ஏன் எங்கள் வீட்டில் சோறு இல்லையா? இந்த ஆள் சோறு போடுறதை நாங்கள் சாப்பிட்ணுமா? எந்த விதமான ஒரு ஏற்பாடுமே இல்லாமல் கூப்பிட்டு சும்மா விளம்பரத்துக்காக அரசியல் பண்ணுறானேன்னு சொல்லி மக்கள்லாம் காரி துப்புறாங்க. கம்மிங் பேக் டு த டாபிக், தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்படுத்தணும். இன்னைக்கு எங்களுக்கு பிரதான எதிரி திமுகங்க. இந்த திருட்டு திமுக ஒழிப்பதற்கு என்னென்ன வைத்தியத்தெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி என் மக்களுக்கு அந்த மருந்து கொடுத்து காப்பாற்றணுமோ அந்த வழிவகையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு அதிமுக நம்ம கூட கூட்டணிக்கு வருது. சரி, இப்போ நாங்களும் அதிமுக சேர்ந்தா அது என்ன மிரட்டலால் சேரணும், உருட்டலால் சேரணும்? புரியல. பல அரசியல் விமர்சகர்கள் அந்த கருத்தை தான் வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 2021 தேர்தலுக்கு அப்புறம் இந்த கூட்டணிக்கு விருப்பமே கிடையாது. 24 கூட்டணியில் போது கூட நீங்களும் பல விமர்சனம் வச்சிங்க, அவங்க மேலே பல விமர்சனம் வச்சுங்க. அதிகபட்சமாக எல்லையை தாண்டிலாம் விமர்சனம் போச்சு. அவங்களால தான் நாங்கள் தோத்தோம் அப்படிங்கிற அளவுக்கு அதிமுக காரங்க பேசினாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வார காலத்துக்குள்ள இந்த கூட்டணி எப்படி நடந்துச்சு?
நான் ஒரே விஷயம் சொல்கிறேன், அரசியல் விமர்சகர்கள் இல்லை, திமுகவுடைய கிளை இயக்கம் அதெல்லாம். அவன் திமுக காரங்கிட்ட எதையாவது ஒரு பேசுவான், திமுக காரங்க யார்ட்டையோ ஒரு ஆள்கிட்ட ஃபோன் பேசி நீ இதை பேசு உனக்கு இவ்வளோ அமௌண்ட் பெறப்பட்ட பேடிஎம் பேமெண்ட் ரூபாய் 1000 அப்படின்னா அவன் கட்டத்தையும் பேசுவான். நீங்கள் அவன் பேசுறதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதோ பாஜக அதிமுக பிரச்சனைன்றது போல நீங்கள் பேசல. அவங்க பேசுறதாலும் இவ்வளவு விஷயங்கள் நடந்துச்சு, இதை மறுக்கிறீங்களா நீங்க? விமர்சனம் பண்ணா முற்றிலும் மறுக்கிறேன். அதாவது சார் வீட்டில் இருங்க, சார் ஒரு சிம்பிளா பேசுவோம் சார். உங்களுக்கும் உங்க அப்பாக்கோ இல்லை உங்களுக்கும் உங்க அக்காக்கோ உங்களுக்கும் உங்க தம்பிக்கோ ஒரு சின்ன சின்ன சண்டை வந்தது இல்லை? நம்ம வார்த்தை பேசுறது மாறி மாறி விமர்சனம் பண்ணி தலைவரே. இப்போ நம்ம கூட சொந்தக்காரன் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், எங்க அம்மா இருக்குதே என்ன பேச்சு தெரியுமா, சொல்லதான் செய்வோம். அதுக்கு நம்ம அம்மா மேல பாசம் நடத்தல. பாஜக மீண்டும் நம்ம அம்மாவோட பேசாம போயிருவோமா சார்? பாஜக அதிமுக தாய் கழகம் கிடையாது, அதிமுக பாஜக தாய் இல்லைங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், உடனே தாய் கழகம், தாயினோட தாய் கழகம் என்னமா யோசிக்கிறீங்க சார்? ஒரே விஷயம் சார், எங்களை பொறுத்தவரை இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமைப்படுத்தணும், திமுகவை முற்றிலும் துடை தெரியணும். அதற்கு என்ன வழிவகை? நாங்கள் நிற்கிறோம், பெரும்பான்மையான மக்கள் எங்களையும் ஏற்கிறாங்க. அதே சமயத்தில் கூட்டணி என்கிற ஒரு பேரில் திமுக இன்னைக்கு ஒரு நாடகம் நடத்துகிறான். கரெக்டாக இல்லையா? நாங்கள் வலுவான கூட்டணின்னு சொல்லி ஒரு கூட்டணி பிம்பத்தை மக்களிடையே செலுத்திட்டான். இல்லைங்க, அப்போ என்ன வலுவா இருக்கு சார்? கூட்டணி இல்ல கூட்டணி வலுவா இருந்தா போதுமா? பிரச்சனைகளுக்கு வலுவா வர வேண்டாமா? அவங்க வலுவான அரசியல் அவங்க செய்ய வேண்டாமா? திமுக எதை சொல்லுதோ அதையே சொன்னா எதுக்கு சார் அவங்க ஒரு கூட்டணி, எதுக்கு சார் ஒரு கட்சி? சார் வலுவான அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை நீங்க மாத்திட்டீங்களே. ஏதோ கூட்டணினா உட்காந்துக்கிட்டாங்க முட்டிக்கால் போட்டு சீட்டு வாங்குறது தான் வலுவா? அப்புறம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? சார் கூட்டணினா எங்களை போன்று இருக்கணும். விமர்சனங்கள் வருதா, ஒருத்தர் பேசிக்கிறோம். இப்போ மதிமுகவையோ இல்லை விடுதலை சிறுத்தையோ இல்லை கம்யூனிஸ்டையோ ஏதாவது ஒரு கருத்து திமுக எதிராக பேசி சொல்லுங்க, நீங்க பேச சொல்லுங்க. தலைவர் அதிமுக சொன்னாங்க நாங்க பாஜகவில் தான் தோத்தோம்னே சொன்னாங்க சார். சார் தலைவர் சொன்னாங்களா? ஆமா, அந்த கட்சியோட தலைவர் சொன்னாரா? இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் பொதுச்செயலாளர் சொன்னாரா? ஜெயக்குமார் பேசினார் சார். ஜெயக்குமார் அண்ணன் சொல்றது சொல்லிட்டோங்க, பொதுச்செயலாளர் சொன்னாரா? இன்னைக்கு ஜெயக்குமார் அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு? நான் விலகுவதாக செய்தியெல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் முற்றிலும் தவறு. சார் அரசியலை பொறுத்தவரையில் சார் அந்தந்த நாளுக்கு என்னென்ன ஓட்டங்கள் வருதோ அதற்கேற்றவாறு போக வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுவோம் சார். ஆமாவா இல்லையா? இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி ஆகும் நினைக்கிறீங்க? நிச்சயமா வெற்றி கூட்டணி ஆகும். மக்கள் அங்கீகரிப்பாங்க. இல்லை சார், இல்லை திருட்டுத்தனம் பண்ணுறான், 4.5 வருஷம் ஊழல் பண்ணுறான், நக்கிட்டு போன 4 ஆண்டு ஆட்சி, இவ்வளவு கேவல ஆட்சி பண்ணுறேன், இவனே கூட்டணி வச்சு நீ அடுத்த முறையை நான் வருவேன் கர்ஜிக்கும் பொழுது எங்களுக்கு என்ன? நாங்கள் மக்களுக்காக நிற்கிற கட்சி சார், மக்கள் கரங்களோடு நிற்கிற கட்சி. நாங்கள் பேசாமல் யார் பேசுவா? இன்னைக்கு தமிழ்நாடை காப்பாற்றக்கூடிய இடத்துல ஒரு பெரிய அளவில் மருத்துவர்களாக இன்னைக்கு நாங்கள் செயல்படுறோங்க. தமிழகம் நோய்பட்டு போச்சு, மெதப்புல திரியறான். அவனுக்கு திமிரு ஆணவம் கர்வம் பார்த்தீங்களா? படர் தாமரை அந்த மாதிரி நோய் ஏதாவது பட்டுருச்சா சார்? இந்த மாதிரி நோய் இருக்குது. மக்களுக்கான நோய் என்னன்னா, சூரியன் பட்டா நோய் கிருமிலாம் போயிடும் சொல்லுவாங்க. ஆனா இந்த சூரியனால நோய் தான் வருது. நீங்க உடனே படர்தாமரையா என்ன? இல்ல சார், 4 ஆண்டு ஆட்சி இது. நாங்க வந்து நாடே போட்டோம் 4 ஆண்டு ஆட்சின்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல பல இல்ல நாடை விடுங்க சார், இல்ல நாடை விடுங்க சார். நீங்க சொல்லுங்க, 4 ஆண்டு நல்ல ஆட்சியா? நீங்க சொல்லுங்க, நாடு போன்ற நல்ல ஆட்சியா? நான் சொல்லவா? இல்லை நான் ஒவ்வொரு விஷயமும் பட்டியலிடவா? பெண்களுக்கு இல்லை பெண்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுது, இளைஞர்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுது, விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுது, அந்த அரசாங்க ஊழியர்களுக்கெல்லாம் பெரிய பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருந்தா இவங்க ஆட்சியால் பெறக்கூடிய பாதிப்பை தாண்டி இவன் கட்சிக்காரனாலே பெரிய பாதிப்பாக இருக்கே. இன்னைக்கு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லைங்க. காவல்துறை போய் இந்த ஒரு படத்தை வரும் பாருங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை அந்த கவுன்சிலர்கிட்ட வரீங்க, இந்த கவுன்சிலருக்கே ஒரு பிரச்சனை நான் யார்கிட்ட போகிறதுன்னு ஒரு லேடி கேட்பாங்களே, அது போன்ற காவல்துறைக்கே பிரச்சனை எங்கே போகிறது? நாங்கள் சொல்லுங்க, எவ்வளோ திமிரு ஆணவம் கர்வம் பிடிச்சி அலையிறாங்க. ஒவ்வொரு மந்திரியுடைய பேச்செல்லாம் பார்த்தீங்களா? சமீபத்தில் கதாநாயகன் பேசின பேச்சை கேட்டீங்களா? இல்லை அவர் வருத்தம் தெரிவிச்சிருந்தார். எவ்வளோ வருத்தம்! நான் அசிங்கமாக பேசிட்டு உங்கள்கிட்ட சாரி கடை ஒத்துப்பீங்களா நீங்கள்? ஒரு பொது வெளியில் பெண்களை எவ்வளோ கேவலப்படுத்துறது. அதாவது பெண்களுக்கு அநீதி நடக்கிறதுன்னு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணா, பெண்களுக்கு அநீதி நடக்கிறதுக்கு மூலதனமே இவங்கள தான் இருக்காங்க. மந்திரி வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பெண்களை நடத்தக்கூடிய விஷயம். இவர் முதலமைச்சர் சொன்னார், அண்ணா மீது ஆணையாக, கருணாநிதி மீது ஆணையாக, ஏன்னா அவங்களாம் பொய் சொன்னவங்க, அவங்க மேலே ஆணை போட்டால் அதுவும் பொய்ன்னு தலைவரே விட்டுட்டாரு. துணை பொதுச்செயலாளர் நீக்கம். எவன் கேட்டா? உன் கட்சியில் நீ வச்சுக்கோ எடுத்துக்கோ, அது கட்சியா? அது ஒரு கம்பெனி. நீ கம்பெனி இல்லைங்க கம்பெனிலேருந்து நீ எடுக்காம போ. அமைச்சருங்கிற பதவி யாரால் கொடுக்கப்பட்டது? நம்மளால் கொடுக்கப்பட்டது, பார்க்கக்கூடிய மக்களால் கொடுக்கப்பட்டது. நீ அமைச்சராக வச்சுக்கிட்டு சும்மா எங்க கட்சி ஊழல்கள் வித்த காட்டுறீங்களா? நீங்க பேச்சு வந்து பேசியிருந்தாரு, வருத்தம் தெரிவிச்சாரு. அப்படி கடந்து போகாதீங்க சார், அப்படி கடந்து போகாதீங்க சார். மானங்கட்டு போக சொல்றீங்களா சார்? அரளு சுத்தனமாக வந்து ஒரு பெரிய விஷயத்தை பேசிட்டு சாதாரண வார்த்தையில என்ன வார்த்தைங்க அது? தொடர்ச்சியா பெண்கள் ஆரம்ப காலத்துல ஓசின்னு சொன்னதை ஆரம்பிச்சு இன்னைக்கு பெண்களை எப்படி சார் நடத்துறீங்க? ஒரு கூட்டத்துக்கு போறாரு அவர், இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாதுங்க. சே, மன்னிப்பு கேட்டாரு, மன்னிக்கிறவன் மனுஷன், அந்த மன்னிப்பு ஏற்கிறவன் பெரிய மனுஷன். இந்த டைலாக்லாம் பேசாதீங்க. கேட்கறது ஒரே கேள்வி, எப்படிங்க அப்படி பேச முடியும்? பெண்களை உன் வீட்டை மாட்ட பேசுவியா அந்த பேச்சை? நீ பொதுவெளியில் வந்து அவ்வளோ ஈஸியாக பேசுறீங்க.
அந்த பொன்முடி என்கிற நபர் அமைச்சர் என்று சொல்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. மந்திரியா நீ? முதல்ல எந்திரி. நீ எப்படி மந்திரியா இருக்க முடியும்? என்ன பேச்சுங்க இது? தொடர்ச்சியாக பெண்களை கேவலப்படுத்துறது. நீ எல்லாம் எப்படி போற? வாஷி வாஷி. நீ ஆயா பணம் கொடுக்குற? உன் வீட்டு பீரோல எடுத்து கொடுக்குற? இல்ல அதெல்லாம் கேவலப்படுத்திட்டு இருக்கீங்களே. கனிமொழி அவர்கள் கூட விமர்சனம். ஐயோப்பா, கனிமொழி அக்காவோட கண்டனத்துக்கு நான் கால் வணங்கி கேட்கிறேன். கண்டனம் சொல்லி அமைச்சரோட எடுங்க சார். உங்க கண்டனத்துக்காக சார் நாங்க நிக்கிறோம். பெண்களை கொச்சப்படுத்தி பேசுறது சார். ஒரு கூட்டத்துக்கு போறாரு, நான் தான் ரோடு போட்டேன், நான் தான் தண்ணி கொண்டு வந்தேன், என்னமா தண்ணிலாம் வருதா அப்படின்னு கேட்குறாரு. அங்கே ஒருத்தவங்க வரலன்றாங்க. ஒரு எந்த ஏரியா மணி அப்படின்றாரு. ஒரு குறிப்பிட்ட ஏரியா சொல்லும் போதே ஓட்டு போட்டு கீச்சிட்டேன். அப்படியே என்ன பேச்சுங்க அது? இல்லை அதுக்கு அப்புறம் உடனே சொல்றாங்க மரியாதை கிடையாது அவர்களா, என்னங்க மரியாதை கொடுக்கணும்? அவர் உடனே சொல்றாரு, ஆனாலும் எங்க தலைவர் சொல்லியிருக்காரு, ஓட்டு போட்டவங்களுக்கும் ஓட்டு போடாதவங்களுக்கும் செஞ்சுட்டீங்களே மொத்தமா எங்களை 4 வருஷம் செஞ்சுட்டு. ஆனா ரகுபதி அமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து கேஷுவலா தான் பேசுறோம். கேஷுவலா நீங்க என்ன அப்புறம் ஃப்ளோல கெட்ட வார்த்தை கூட வரும்னு சொல்லுவாரு வடிவேலு. அந்த கதையை என்ன ஃப்ளோல கெட்ட வார்த்தை பேசுவீங்க நீங்க? இன்னொரு பேச்சாளர் பேசுறாரு, நான் பார்த்தாலே குழந்தை பிறந்துடும். என்ன அது சென்சார் போடணுமா? 18+ படமா எடுத்துட்டு இருக்கீங்க. இங்க ஒருத்தர் நின்னா படுத்தா அப்படின்றாரு. கேவலமா இல்லைங்க, அருவருப்பா இருக்கா இல்லையா? யங்ஸ்டர்ஸ் ஆரம்பிச்சு எவ்வளோ பெண்கள் பார்க்குறாங்க. நீ பாட்டு ஈஸியாக பேசிட்டு போயிடுற. ஒரு பதவி ஓட்டு எடுக்கிறாங்க. இந்த கட்சியுடைய துணை பொதுச்செயலாளர் அவ்வளோ பெரிய பதவி. அது சார் முக்கியமான பகுதி தானே ஒரு எங்களுக்கு சார். நீ துணை பொதுச்செயலாளர், இணை பொதுச்செயலாளர், தொல்லை பொதுச்செயலாளர், எங்களுக்கு என்னங்க? அமைச்சர் என்பதுதான் நாங்கள் கொடுத்த பதவி. ரிசைன் பண்ணிட்டு போ. எங்களெல்லாம் பார்த்தா பிடிக்கல. ஆளுநரை சந்திச்சிருக்கீங்க இல்லைங்க? இல்லை நான் கேட்கறது, எங்களை பார்த்தா பிடிக்கல இல்லைங்க. என் மக்களை பார்த்தா, ஏழை மக்களை பார்த்தா சுத்தமாக பிடிக்கலங்க உங்களுக்கு. எங்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கும் போது எங்களை வந்து காலில் விடுறல. இல்லை அதுதான் பாஜகவோட புதிய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் ஆளுநரை சந்திக்கிறதுக்கான நேரம் கேட்டிருந்தாரு. சந்திப்பு நடந்துச்சா சார்? அடுத்து அங்கே அமைச்சரை கொடுத்து ஏதாவது அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா சார்? ஒரு விஷயம் சார், நாங்கள் மக்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். பெண்களே உஷார். அந்த இதில் போடுவாங்க பாருங்க, உங்கள் செயின், உங்கள் நகை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், திருடர்கள் ஜாக்கிரதை. திமுக காரர்களே, நீங்கள், நான் உங்களை பெண்களுக்கு சொல்கிறேன், திமுக வருகிறது, ஜாக்கிரதை ஜாக்கிரதை. என்னங்க இது? நீங்கள் எல்லா சப்ஜெக்டையும் விடுங்க. பெண்களை எப்படி ஒருத்தர் கேவலம் பேசுறது நாட்டில் நடமாட முடியும்? பாதுகாப்பான மாநிலம் தலைவரே ஏடிஜிபி சொல்லியிருக்காருங்க, ஒரு அறிக்கை விட்டுருக்காரு பாத்தீங்களா? பெண்களுக்கு குழந்தைகளுக்கான குற்றங்கள் அதிகரித்திருக்கு. நான் சொல்ல, அவரே சுற்றறிக்கை விட்டுருக்காரு. ஆனா இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுங்க, பாதுகாப்பான மாநிலங்களில் சிட்டில சென்னை ஒன்று, தமிழ்நாடு ஒன்று. சார் நான் என்ன சொல்றேன், முதலமைச்சர் இப்படி ஒரு பீலா விட்டு சுத்திட்டு இருக்காரு. நீங்களும் அதுக்கு அவருக்கு ஏத்த மாதிரியே பேசுறீங்க. சொன்னீங்க இல்ல அவர்கிட்ட போன்ல பேசுறீங்கன்னு தெரியல, அவரை மாதிரியே நீங்களும் பேசுறீங்க. நீங்க சொன்னீங்கன்னா இல்ல நான் என்ன சொல்றேன், அதாவது அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிற பிரச்சனையால இந்த ஒட்டுமொத்த ஆட்சியே குறை சொல்றாங்க. அங்கொன்றும் இங்கொன்றும் நல்லா இருக்கு, மொத்த ஆட்சியே பிரச்சனையா இருக்கு. ஏப்பா ஜீரோ கவர்னன்ஸ், நிர்வாகம் தெரியாத நீ எப்படி இவ்வளவு பேசுவ? உனக்கு என்ன தெரியுது? அடிப்படையே உனக்கு தெரியல. மக்கள் வழிபுரியாத கட்சி நீ, மக்கள் வழிபுரியாத அமைச்சர்கள், மக்கள் வழிபுரியாத மொத்தத்தில் அந்த கூடாரமே மக்கள்லாம் என்னன்னு தெரியல. அவ்வளோ ஆணவ பேச்சு, திமிர் பேச்சு எங்கே சார் வரும்? நாங்கள் போட்ட இது சார், நாங்கள் கொடுத்த பதவி சார், என் மக்கள் பார்த்து உன்னை உட்கார வச்ச பதவி சார். இதே அண்ணன் தமிழன் பிரசனான ஒருத்தர் இருக்கார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் பேசின பேச்சு இவங்களே முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி பேசுவாங்க. யோ முதலமைச்சர் என்ன கொம்பா? முதலமைச்சர் என்ன துப்பாக்கியில் வச்சிருந்தா பெரிய கொம்பா? நீ முதல்நிலை ஊழியர். என் வீட்டில் சாக்கடாச்சுக்கு அடைச்சிக்கிச்சு, நான் யாருக்கு ஃபோன் பண்ணுவேன்? கவுன்சிலருக்கு அடிப்பேன். கவுன்சிலர் யாருக்கு அடிப்பாரு? எம்எல்ஏக்கு அடிப்பாரு. எம்எல்ஏ யாருக்கு அடிப்பாரு? மந்திரி அடிப்பாரு. மந்திரி யாருக்கு அடிப்பாரு? முதலமைச்சருக்கு அடிப்பாரு. அவ்வளோதான் நீ சொல்லி தமிழன் பிரசன்னா அவர்கள் பேசியிருக்கிறார் சார். இல்லை, இவங்க முதலமைச்சராக இல்லாததுக்கு முன்னாடி ஒரு முதலமைச்சரை சாக்கடை இடத்துக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிட்டு சாக்கடை ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் எதோட கம்பேர் பண்ணுறது சார்? இல்லை, போகிற போக்கில் சாக்கடை ஆட்சி, இது நல்ல ஆட்சி இல்லைன்னு எப்படிப்பா? தலைவரே ஐயோ தயவுசெய்து மக்களுடைய வழிகளை புரிந்து பேசிட்டு இருக்கணும். நான் பேசுறது வந்து ஒரு மக்களின் கோபத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. சும்மா நம்ம அப்படியே ஒரு மேடை நாகரிகத்துக்கு அப்படியே திமுக துரோகம் செய்கிறது, அதை மாற்றிக்கொள்ள வேண்டும், அதுக்கு நாள் இல்லைங்க. கேவலப்பட்ட ஆட்சி பேசிக்கிட்டு மைக்க பிடிச்ச இடத்துல ஏன் படம் மாதிரி பேசிக்கிட்டு என்னையா இது? இப்போ தமிழ்நாட்டுக்கு எவனுமே இல்லையா? இங்கே தமிழ்நாடு ஆட்சி மேலே இவ்வளோ விமர்சனங்கள் வந்து வைக்கிறோம். ஆனால் இந்தியாவில் நடக்கிற பாஜக ஆட்சி மேலே அவ்வளோ விமர்சனங்கள் இருக்கு. பஞ்சாப்லேயோ இல்லை மேற்கு வங்கத்திலேயோ போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு, வன்முறை வெடிச்சிருக்கு. இதெல்லாம் பேச மாட்டேங்குது சார். ஒரு வினாடி, அந்த வன்முறையை வந்து நாங்கள் ஊக்குவிச்சோமா? இல்லை இவங்களை போல கண் துடைப்பு நாடகம் பண்றோமா?
கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க பிரதர். கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க பிரதர். நான் கண்தோடி நாடகம் பண்ணமா? மணிப்பூர் சரின்னு சொன்னமா? இல்ல மணிப்பூர் நடந்தது சரின்னு சொன்னமா? மணிப்பூர்ல நடந்த கலவரம் 1 மாத காலத்துக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. தலைவரே, நான் கேட்பது அதற்கான பிரிகாஷன் மெஷர்ஸ் எடுத்தமா இல்லையா? இது வரைக்கும் ஏன் சார் மோடி போகல? ஏங்க நான் கேக்குறேன். இல்ல இப்ப ஸ்டாலின் நடக்கிற பிரச்சனை எல்லாம் போறாரா? இல்ல மோடி மோடி போனதா பிரச்சனை தீர்க்குமா? ஒரு பாரத தலைவரே, இதுக்கான விலாவரியான விளக்கங்கள் பல்வேறு இடத்துல கொடுக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் இந்த மீடியாக்கு அடுத்த கட்டமா என்ன கேட்கணும் தெரியாத விரக்தியின் விளிம்புல அங்கேயும் போல இங்கேயும் போல. சார் ஒரே கேள்வி. இல்ல மணிப்பூர்ல நாங்க ஆளுங்கட்சிங்க, மக்களை காக்கக்கூடிய வேலைகள்ல தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறோம். நீங்க சார் எங்களுக்கு நீங்க உட்கார்ந்து பாடம் எடுக்கிறது, பாஜக அதை செய்ததா, பாஜக இதை செய்ததா, பாஜக எப்படி பேசலாம், நாங்க தாங்க பேசுவோம். மக்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் நிதியாக கொடுத்து மக்களுக்கு எல்லா திட்டங்களும் கொண்டு வந்து சேர்த்தா திட்டம் போடுற நாங்க எங்க, திட்டம் போட்டு அதை திட்டத்தை திருடக்கூடிய இவர்கள் எங்க? சார் இல்ல சார் ஒரு நிமிஷம். மணிப்பூர்ல பல மாதங்களா கலவரம் மணிப்பூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்ல சார். நீங்க நீங்க விஷயத்தை டைவர்ட் பண்றீங்க. மக்களுக்கு போக வேண்டிய விஷயத்தை இல்ல இருங்க. தமிழக மக்களுக்கு ஒரு வினாடி இருங்க சார். இருங்க அவசரப்படாதீங்க. திமுக காரங்க மாதிரி ரொம்ப எமோஷன் ஆகாதீங்க. நான் பேசுவது ஒன்றுதான். மக்களுக்கு இன்று நடக்கக்கூடிய அவலங்கள், தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, கரண்ட் செனாரியோ என் மக்கள் காதடையவே சேரணும். மணிப்பூர் சமாச்சார விஷயத்தை நான் ஒருபோதும் ஆதரிக்கல. எங்கள் கட்சி ஒருபோதும் அதை என்டர்டெயின் பண்ணல. அது 2 சமுதாய நபர்களுக்கு இடையே நடந்த தகராறு. அது ரொம்ப வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். பிரதமர் அவர்கள் ரொம்ப வருந்தினாரு. அந்த ஆட்சியாளர்கள் நாங்க ஆட்சி பண்றவங்க அதை இரும்பு கரம் கொண்டு இவங்களை போல துருப்புரிச்சு இரும்பு எங்களுக்கு இல்லைங்க. உண்மையாவே அதை முற்றிலுமாக அதை நம்ம ஸ்டாப் பண்ணுன்றதை எங்களோட இன்டென்ஷன். இவங்களை போல பிரச்சனைகளை குளிர்காயக்கூடிய கட்சி பாஜக இல்லை. ஈஸியா பேசுறீங்க பிரதர். இந்தியா முழுவதும் ஆள்றோம். காலம் தந்த தவப்புதல்வன் மனித குலசாமி மோடிஜி ஆட்சியின் கீழே சிறப்பாக போயிட்டு இருக்குது. நீங்க இங்க இது போன்ற தற்கொலைகள் ஆட்சியெல்லாம் பார்த்துட்டு, இது போன்ற ஒரு கழுசடைகள் எல்லாம் இல்ல, இது போன்ற கழுசடைகள் ஆட்சியெல்லாம் பார்த்துட்டு எங்களை நீங்க கம்பேர் பண்ணீங்க. உலகமே இன்னைக்கு உலக நாடுகளே பாரத பிரதமரை பார்த்து வியக்குது. சார் ஒரு நிமிஷம் சார். இவ்வளவு மேல நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க, அதை ஏத்துக்கிறோம், அதற்கான ஸ்பேஸ் கொடுக்குறோம். நம்ம ஒரு விமர்சனத்தை வைக்கும்போது நீங்க ஸ்கிப் பண்ணி சார் அப்ப ஸ்கிப்பே பண்ணலீங்க சார். நான் கேட்டீங்க இல்ல சார். வக்ஃப் போர்டு சட்டம் திருத்தம் கொண்டு வந்தீங்க. அதன் தொடர்ச்சியா மேற்கு வங்கத்துல இப்ப கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. அதை ஒடுக்குறக்காண்டி மாநிலங்கள் எந்தெந்த மாநிலங்கள் வேண்டாம்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு விலக்களிக்கலாம்ல? ஏன் விலக்களிக்க? நான் கேட்கிற ஒரே கேள்விங்க, இந்த வக்ஃப் போர்டால என்ன பிரச்சனை சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க சார். என்ன பிரச்சனை தலைவரே? அவங்க நிறைய தலைவரே இல்ல ரொம்ப டிபேட் பண்ண கூடாது. பிரச்சனைன்னு சொன்னது யாரு? நீங்க பிரச்சனை நடக்குது அங்க ஒன்று இல்ல பிரச்சனை சார். ஒரு வினாடி இருங்க சார். எந்த இஸ்லாமியர் கேட்டாங்க பிரச்சனைன்னு சொன்னாங்க? அதாவது தமிழ்நாடு இல்ல தலைவரே ஒரு வினாடி இருங்க தலைவரே ஒரு வினாடி இருங்க தலைவரே. அதாவது உண்மையான ஒரு எப்படி சொல்றது பாதிக்கப்பட்டவர்கள், உண்மையான அந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், பெண்கள் அதை ஒரு முற்றிலும் வரவேற்கிறாங்க. ஏங்க நாங்க இஸ்லாமிய சொத்துக்களை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்துருவோம், எழுதி வச்சிருவோம். நான் வழிபாட்டு உரிமையில தலையிடுறீங்க. ஒரு விஷயம் கேட்கல ஒரு வினாடி எங்க தலையிட்டோம்? வழிபாட்டு உரிமையில தலையிடுறீங்க. இல்ல முதல்ல ஒண்ணுனா ஓகே வழிபாட்டு தலைவர் ஒரு வினாடி இருங்க. ஒண்ணுனா வரும். வக்ஃபால என்ன பிரச்சனை சொல்லுங்க. அதான் வழிபாட்டு முறையில தலையிடுறீங்க. எங்க போட்டிருக்கு சார்? நீங்க தலையிடுறீங்க. அவங்க சொல்றாங்க தலைவர் எழுது தலைவரே சொல்றேன் சொல்லுவாங்க. வக்ஃப் போர்டு அப்படிங்கிறது நான் சொல்றேன். இல்ல பொய்ன்னு சொல்றேன். பொய் இல்ல சார். வக்ஃப் போர்டு அப்படிங்கிறது ஒரு நிலத்தை கை கொடுக்கிறது. ஒரு முஸ்லிம்க்கோ ஒரு தர்காக்கோ அவங்க கொடுக்குறாங்க. சார் அதோட விளக்கம் எனக்கு தெரியும் சார். நீங்க கொடுக்கிறது நான் கேட்பது எந்த இஸ்லாமியர்கள் நிஜமான நான் சொல்றேன் மனசார சொல்லுங்க, யாராவது ஒருத்தவங்க அதாவது இந்த பெய்டு பாட்ஸ், அந்த பிற்பட்டோர், அந்த சொன்ன பாருங்க பெறப்பட்டது பேட்டியம் அதெல்லாம் விட்டுருங்க. நான் கேட்பது வக்ஃபால் நடந்த பிரச்சனை என்ன? திமுக மாதிரி சுத்தக்கூடாது. மும்மொழியால் நடந்த பிரச்சனை என்ன? சுத்தாம சொல்லுங்க பதில் சார். ரெண்டே வழியில நான் முஸ்லிம்ஸை ஏன் வக்ஃப் போர்டுக்குள்ள வைக்கணும்? யார் வைக்கிறேன்னு சொன்னா? நீங்க தான் சொல்றீங்க. இல்ல நான் கேட்பது ஒரு கேள்வி. இப்போ இதுவரையில போர்டு அமைக்கப்பட்டிருக்கா? தமிழ்நாடு அரசு போர்டு போட்டிருக்காங்க. மெம்பர்ஸ் எல்லாம் ஒழுங்கா போட்டு எல்லாம் முடிச்சிச்சா சொல்லுங்க. இல்ல நான் கேட்கறது பதில் சார். திருத்த சட்டத்துல அதான சிறுபான்மையின் பாதுகாவலர் சார் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களே கேட்கக்கூடிய கேள்வி, வக்ஃப் போர்டை பத்தி இவ்வளவு பேசுறீங்களா வக்கனையா? நான் கேட்கக்கூடிய கேள்வி, வக்ஃப் போர்டுக்கான அந்த அத்தாரிட்டிஸ் எல்லாம் போட்டு முடிச்சிருக்கா? இல்ல அதுக்கான பொறுப்புகள் எல்லாம் போட்டு முடிச்சிருக்காங்களா சொல்லுங்க சார். கிடப்புல போடப்பட்டது. நான் கேட்பது ஒரே கேள்வி சார். ராவணன் பிரதர் ஒரு அமைப்பை நடத்தினா எப்படி இருக்கும், அரசாங்கம் ஒரு விஷயம் நடத்தினா எப்படி இருக்கும்? நம்மளை ஆட்சி செய்வது யாரு? நமக்கு தினந்தோறும் திட்டங்களை கொடுப்பது, நம்மளுடைய டே டு டே லைஃப்ல பெரிய ரோல் பிளே பண்றது யாரு சொல்லுங்க? அரசாங்கம். ஓகே அரசாங்கம். ஓகே சார். நான் கேட்பது ஒரு தனியார் பண்றதை விட அரசாங்கம் பெட்டரா பண்ணுமே சார். ஒரு ரெகுலேட்டரி பாடி தானே சார் போடுறோம். அதுக்குள்ள ஏன் இவ்வளவு கதறல்? நாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக அந்த சொத்துக்கள் வேற இல்ல சார். நான் முஸ்லிம்ஸ் ஏன் வக்ஃப் போர்டுக்குள்ள திணிக்கன்னு நினைக்கிறீங்க? இல்லங்க நான் கேட்பது அது எங்க சொல்லிருக்கோம்? நாங்க இந்த மாதிரி நான் முஸ்லிம்ஸ் இல்ல ஒரு முன்னாடி இருங்க. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க. அது போன்ற இல்ல அது போன்ற இன்டென்ஷன் இல்ல. நீங்க ஒரு டேட்டா காட்டுங்க சார். அதுக்கு ஏத்த மாதிரி இல்ல ஒரு பாயிண்ட் இல்ல நாங்க நான் முஸ்லிம்
முஸ்லிம்ஸை வந்து அந்த வக்ஃப் போர்டுல என்டர் பண்ணிட்டோம் சார், அவங்கள தான் உட்கார வைக்க போறோம், முஸ்லிம்ஸ் வெளிய அனுப்ப போறோம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் முஸ்லிம்ஸ் எல்லாரும் வெளிய அனுப்பல சொல்ல. சார் நீங்க அதாவது நான் முஸ்லிம்ஸ் நீங்க வக்ஃப் போர்டு முரசொலி படிச்சிருக்கீங்களா? நான் முரசொலி படிக்கிறேன். முரசொலி படிச்சிருக்கீங்களோ? என் மேல சன் நியூஸ் பாத்திருக்கீங்களோ? ஆண்டவன் தான் வெளிச்சம். நல்லா அவன் எதையாவது சொல்லுவான் சார், நல்லா முத்திர குத்துறீங்க. இல்ல சார், அவன் எதையாவது சொல்லுவான் சார், நீங்க அவன் சொல்றத பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல. ஆவீங்க. உங்களுடைய திருத்த சட்ட மசோதா என்ன சொல்லுதோ அதை தான் நான் சொல்றேன். உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பதிவு பண்றாரு. நாடாளுமன்றத்தில் பதிவு பண்றது அந்த அவை குறிப்பில் சேரும் சார். அந்த மசோதா அவர் திருத்திடலாம். 2 மெம்பர்ஸ் நான் முஸ்லிம்ஸ் வந்து வக்ஃப் போர்டுல கட்டாயம் இருக்கணும். இல்லங்க இதை திருத்திடலாம். நம்ம ஸ்டேட் என்ன ஸ்டேட், ஒரு இன்க்ளூசிவ் ஸ்டேட்டுங்க. எல்லாரும் சகோதரத்துவம் வாழக்கூடிய விஷயம், ஜாதி மதத்துக்குலாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவங்க. ஓகே சார். நீங்க நினைக்கிறது போல ஒரு அரசாங்கம் இப்போ கவர்மெண்ட் பாடியில ஒரு சில துறைகள்லாம் இருக்கு, அதுல வந்து குறிப்பிட்ட ஒரு ஜாதியில குறிப்பிட்ட ஒரு மதத்துல இருக்கா? ஓகே சார். எல்லாரும் இருப்பாங்க இன்க்ளூசிவா. இந்து அறநிலையத்துறையில இல்ல சபரிமலை கோயில்ல இல்ல திருப்பதி கோயில்ல ஸ்ரீரங்கம் கோயில்ல இந்த கோயில்ல இந்து அல்லாதவர்களை பணியமர்த்தினா என்ன பிரச்சனை? இல்ல பணி அமர்த்தாம இருக்காங்க நினைக்கிறீங்க? இல்ல அமர்த்தல. நீங்க பாத்தீங்களா சார்? இது இல்ல சார், இப்போ நான் காட்டுவேன். இல்ல இது இல்ல ஹெச்ஆர்என்சி ஆபீசர் பேர்லாம் சொல்லுவேன் சார். இது வரைக்கும் எத்தனையோ அறிவிப்புகள் வெளியா இருக்கு. அது வந்து நான் முஸ்லிம் நான் இந்துக்களுக்கு அனுமதி இல்லைங்கிற மாதிரி தான் பேச்சுவார்த்தை. இல்லங்க, நான் சொல்றது ஒரு விஷயங்க. அதாவது ஒவ்வொரு இடத்துல ஒரு அத்தாரிட்டிஸ் வந்து நாங்க வந்து அதை அப்ஜெக்ட் பண்ணல. எல்லா இடத்துல ஒரு அரசாங்கம் ஒரு விஷயத்தை நிர்வகிக்குதுன்னா அரசாங்கத்துக்கு தெரியும் சார் எது நல்லது எது கெட்டது, எது வந்து நல்லதை பாவிக்கும் எது கெட்டதை பாவிக்கும்னு. நீங்க திமுக காரன் வந்து இன்னைக்கு ஒரு பலூன் விட்டுட்டே இருக்கான் அங்கங்க. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிட்டீங்கன்னா அவன் மாட்டிப்பானோடனே டக்குன்னு தொகுதி மறுசீர் ஆய்வு வேணுமா, டக்குன்னு மும்மொழி கொள்கைன்னுவா, டக்குன்னு வந்து கச்சத்தீவு வேணுமா. இது எல்லாம் திருட்டு வேலையை பண்ணது இவன். கச்சத்தீவு கொடுத்தது யாரு? அவங்க நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. முழுக்க முழுக்க நாடகம். ஓகே சார், நம்ம கேட்கறதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க சார். நான் தான் தெளிவுபட சொல்றேன் சார். இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு அத்தாரிட்டிஸை போடுறாங்க. நாங்கள் சொல்வது இஸ்லாமியர்கள் இதுல பாதிக்கப்பட மாட்டாங்கன்றது எங்க ஸ்டாண்டு. இவங்களை ஏன் போடுறீங்க, அவங்களை ஏன் போடுறீங்க? நம்ம செலக்ஷன் கமிட்டில இருக்கோம். இன்னும் சார் ஒரு வினாடி இருங்க சார், இன்னும் அது வரவைப்படவில்லை. அமித்ஷாஜி அவர்கள் தெளிவா சொல்லிட்டாருங்க. நான் தான் உங்கள்கிட்ட சொல்றேங்க, உள்துறை அமைச்சருடைய வார்த்தையோட நம்ப மாட்டீங்க. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது சார். அதுல சார் நான் பேச ஒரு விஷயம் அவர்கள் பேசல. ஒரு விஷயம் இருங்க, இப்போ ஹெச்ஆர்என்சில என்ன இருக்கு கைட்லைன்ஸ்ல நீங்க பேசுங்க சார். யார வேணா போலாம் இருக்கா இல்ல நான் இந்துஸ் கிடையாது இல்ல. ஹெச்ஆர்என்சி கைட்லைன்ஸ்ல யார வேணா பணி அமர்த்தலாம் இருக்கு. நீங்க ஒழுங்கா பார்த்து சொல்லுங்க. அதே பணி அமர்த்த சார் ஒரு ஜெனரல் ஒரு வினாடி இருங்க பிரதர் சொல்லுங்க சார். ஒரு வரையறை போடுறாங்கன்னா அதற்கு ஏற்றவாறு அரசாங்கங்கள் அதற்கேற்ற முடிவுகள் எடுக்கும். எங்களை பொறுத்தவரை சார் எவ்ரிதிங் மஸ்ட் பி ரெகுலேட்டட். இங்க எதுவுமே ரெகுலேட் ஆகாம இருக்கு. 70 வருஷமா உட்காந்து இந்த காங்கிரஸ் திருட்டு பயல்களை அங்க காங்கிரஸ் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு நாங்க இருக்கோங்க. தமிழ்நாட்டுல எதுங்க நேரு சார் காங்கிரஸே முழுக்க முழுக்க திருட்டு கூடாரம் சார். இந்திய நாட்டை விலை பேசி வித்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தீங்கன்னா நாங்கள் வந்து மனித குலசாமி மோடிஜி தொடர்ந்து 3வது முறை மக்கள் எங்களுக்கு மேண்டேட் தராங்கன்னா மக்கள்லாம் பைத்தியக்காரனா சார்? இல்ல திமுக மாதிரி தெரியாம ஒன்று இடத்துல நடக்கும் சார். நாங்க பெரும்பான்மையான ஒரு எண்ணிக்கையில மக்களுடைய பேராதரவு பெற்று நீங்க 3வது முறையா பிரதமரா இருக்காரு. வெளிநாடு பஞ்சாயத்துல நம்மகிட்ட வருது சார். சார் பக்கத்துல அருணாச்சலத்துல நம்மளுடைய சைனா எத்தனையோ இல்லைங்க. நான் பேசுவது ஒரு விஷயங்க. நாங்க வந்து எதையும் கொண்டு போய் விற்பறதோ அடுத்த நாடு கொண்டு போய் நாங்க தாரவார்த்தை கொடுப்பதோ எங்களோட வேலை இல்லை. இந்திய நாட்டை பொருளாதார ரீதியாக, இந்திய நாட்டை வேலைவாய்ப்பு ரீதியாக, இந்திய நாட்டை வந்து விவசாய ரீதியாக, இந்திய நாட்டை உற்பத்தி மாநிலமாக உற்பத்தி நாடாக இப்படி பல்வேறு விஷயங்களை நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் சார். இவன மாதிரி அற்பரசியல் பண்ண சொல்றீங்களா? ஓகே சார். திமுக கார மாதிரி அற்பரசியல் பேசிக்கிட்டு இந்த ஆர் ராசா வந்தார். இதே பேச சொல்லுங்க சார். ஒரு வினாடி இருங்க சார். ஆர் ராசா இருக்காரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். நீ தொகுதிக்காக பேசுன ஏன் கேட்டு பாருங்க. குங்குமம் வைக்காத நீ சங்கி மாதிரி தெரியுற. அடுத்து கனிமொழிக்காக கேளுங்களேன். ஆக இந்த பிஜேபி இந்த ஒன்றிய அரசை ஒழிப்பேன். ஒவ்வொரு மந்திரிகிட்ட கேளுங்களேன், தொகுதிக்காக அங்கே பேசுறது என்னையா? பேசவே மாட்டாங்க. சட்டசபையில் பாருங்க, முதலமைச்சர் புகழ் பாடுறதுக்கு நேரம் சரியா இருக்கு. இப்போ சின்னவர் வந்துட்டாரு, சின்னவருக்கு நீங்க பாட்டு பாடுறதுக்கு நேரம் சரியா இருக்கு. மக்களை பத்தி மக்கள்ன்ற வார்த்தையே மொத்தத்தில் இல்லைங்களேங்க 4.5 வருஷத்துல. திட்டம்ன்றான். என்ன திட்டம்? சதி திட்டம் தான். திட்டம்னு ஒண்ணுமே கிடையாதுங்க. 3வது முறை ஆட்சிக்கு வந்துட்டோம் சார். ஆட்சிக்கு வந்துட்டோம். உங்களுடைய பேச்சுப்படி மனித குலசாமி மோடிஜி அவர்களுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தப்போ சொன்னார், நீங்கள் வந்து மீனவர்கள் தைரியமாக போங்க, இலங்கை ராணுவம் உங்களை கைது பண்ணாது, உங்களை தொடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். மோடி உங்களுடைய படகுல இருக்காருன்னு அவங்க பயப்படுவாங்க, நினச்சிக்கோங்கன்னு சொன்னார். தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இது வரைக்கும் 28 மீனவர்கள் கைது பண்ணியிருக்காங்க சார். நான் இதற்கான விடையை சொல்கிறேன், பொறுமையாக கேட்டுக்கோங்க. ஏதாவது மோடி ஆட்சிக்கு முன்பு மீனவர்களுக்கு எவ்வளோ வதை பேசுவோம், எவ்வளோ வதை, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வரஸ்ட்டு, அதை வந்து அவனை ரெக்கவர் பண்ணி கூட கூட்டு வர மாட்டாங்க. அவன் அங்கேயே கிடக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு சார் இலங்கை என்பது அது ஒரு தனியான ஒரு விஷயம். நம்ம பாரத பிரதமர் அவர்கள் அங்கே பேசி இலங்கைக்கு வர அந்த எல்லைக்கு வரக்கூடியவர்களும் கைது பண்ணக்கூடாதுன்றது நாங்கள் ரொம்ப முனைப்பாக இருக்கோம். நாங்கள் அதை ரெஸ்கியூ பண்ணாமல் இருக்கோமா? உடனடி நடவடிக்கை மாண்புமிகு பாரத பிரதமர் எடுக்கப்படுது, கடிதம் எழுதப்படுது, உடனடியாக ரிலீஸ் செய்யப்படுறாங்க சார். நீங்கள் ஒருத்தவங்க அரெஸ்ட் செய்யறது தவறு, அதில் நாங்கள் அந்த வாதத்தில் நிற்கிறோம். அரெஸ்ட் பண்ணிட்டான், அதற்கடுத்து எங்கள் ஆக்ஷன் என்ன அதை பாருங்க.
விட்டுட்டோமா சார்? இல்ல விட்டுட்டோமா? 15 ஆண்டுகள் ஆகுது சார். ஒரு வினாடி இருங்க தீர்வு சார், படல. ஒரு வினாடி இருங்க சொல்றீங்க சார், ஒரு வினாடி இருங்க சார். அது அதாவது நமக்கு அவங்களுக்கும் சில பல இஷ்யூஸ், அந்த இஷ்யூஸ்னால அவங்க நம்ம மேல வெஞ்சன்ஸ் காட்டக்கூடிய வேலைகள்ல இருக்காங்க. தொடர்ச்சியாக பாரத பிரதமர் அவர்கள் அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறாரு சார். நீங்க சார் எங்களுக்கு அக்கறை இல்லைன்னு சொல்லாதீங்க சார். மீனவர் வாழ்க்கையில நாங்க எந்த அளவு அக்கறையாக இருக்கோன்றதை நீங்க நாங்க கொடுக்கக்கூடிய திட்டங்கள், எங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த திட்டங்கள், மீனவர்களுக்கான வாரியங்களை உருவாக்கி அது இன்னைக்கு பெரிய அளவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மீனவர்களுக்கு கோஸ்ட் கார்டு என்ன சார் செய்யுது சார்? பாகிஸ்தானை இந்த குறிப்பை மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். குஜராத்தை சேர்ந்த ஒரு 2 மீனவர்களை பாகிஸ்தான் கடற்படை வந்து கைது பண்ணிட்டு போனாங்க. அடுத்து 2 மணி நேரத்தில் நீங்க வந்து விரட்டி பிடிச்சு அவங்களை வந்து மீட்டு கொண்டு வந்தீங்க. பாகிஸ்தானுக்குள்ள கொண்டு போகவே விடலை. இங்க இலங்கையில இருந்து இது வரைக்கும் பலாயிரம் கணக்கில் 600 கணக்கில் வந்து மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கடந்த 15 ஆண்டுகள்னு பார்த்தீங்கன்னா 100க்கு மேல வந்து எண்ணிக்கை போகுது. கோஸ்ட் கார்டு இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலங்கிறது மீனவர்கள் இல்லைங்க. அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுக்குது, அதுதாங்க உண்மை. அதாவது அரசாங்கம் வந்து அதை கண்டுகொள்ளலை, அரசாங்கம் அதற்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொல்ல வரீங்களா நீங்க? அது கிடையாது. அது சொன்னீங்கன்னா முற்றிலும் போய் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் சார். விரைவில் அதற்கான தீர்வுகள் வருது சார். நாங்கள் எல்லாமே சார், நாங்கள் வந்து எங்ககிட்ட இருக்கக்கூடிய சில பல விஷயங்கள், இப்போ நீங்கள் மீனவர்கள் பிரச்சனையை தொடங்கி சில விஷயங்களில் சில இடர்பாடுகள், சில குறைகள் எல்லாம் இருக்கும். அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவங்க நாங்கள். இல்லை வேலை கண்ணை மூடிட்டு அண்ணன் ஸ்டாலின் சொல்கிறார் பாருங்க, கண்ணை மூடிட்டு உலகம் இருந்துச்சுன்ற அந்த கான்செப்ட் நாங்கள் இல்லை. நிஜமாக மக்கள் மீது பற்று கொண்ட மக்களாட்சி செய்யக்கூடிய ஒரு அரசு தான் பாஜக அரசு. நிச்சயமாக மீனவர் வாழ்க்கையில் குறிப்பாக அந்த நலிவடைந்த மக்களுடைய வாழ்வில் பெரிய அளவில் பங்கு கொள்ளக்கூடிய கட்சி பாஜக. அதற்கான நடவடிக்கை நிச்சயம் எடுப்படுது. உங்களுடைய ஆசை, என்னுடைய ஆசை, தமிழக மக்களுடைய வேண்டுதல், விரைவில் மீனவர்கள் விடுவிக்கப்படுவாங்க. அதற்கான நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம், வலியுறுத்தி சொல்கிறேன். ஓகே சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடையளிச்சமைக்கு நன்றி சார். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.